ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அபி. நீங்கள் இப்போ ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? உங்களை சுற்றி இருக்கிற மற்றவங்க திறமையை பார்த்து அடடா இவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட் நம்மக்கிட்ட இல்லையேன்னு சோர்வடைகிறீங்களா? மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உங்ககிட்ட ஒளிஞ்சிருக்கு. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் பலம் என்னவென்று உங்களுக்கு மட்டுமே தெரியும். இதை ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்கலாமா? ஒரு பெரிய ஓவிய போட்டியில் கீதான்னு ஒரு பொண்ணு கலந்துக்கிட்டாங்க. சுற்றி இருந்த எல்லாரும் பெரிய பெரிய ஓவியர்கள். அவங்க வரைஞ்சிருந்த டிராயிங்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஃபுல் மார்க்குக்காக காத்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்த கீதா மனசுக்குள்ள, நம்ம ஓவியம்லாம் இவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை, நம்ம கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லி சந்தேகப்பட்டாங்க. அவங்க போட்டிக்கு கொண்டு வந்த கலர்ஸும் பாணியும் ரொம்பவே தனித்துவமாக இருந்துச்சு. அவங்க எப்பவும் இயற்கையில் கிடைக்கிற வண்ணங்களை கலர்ஃபுல்லாக பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஐயோ மற்றவங்க யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ஃபேன்சியான ஆயில் பெயிண்டிங்ஸ் நம்மக்கிட்ட இல்லையேன்னு அவங்க பயப்பட மட்டும்தான் செஞ்சாங்க. நடுவர்கள் ஒவ்வொரு ஓவியமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. எல்லாரும் வரைஞ்ச ஓவியங்கள் திறமையாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரே மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் கீதா வரைஞ்ச ஓவியத்தை பார்த்ததும் நடுவர்கள் சில நிமிஷம் அமைதி ஆயிட்டாங்க. காரணம், கீதாவோட அந்த தனித்துவமான வண்ண கலவையும் உணர்ச்சி பூர்வமான பாணியும் தான். யாருடைய ஓவியமும் இல்லாத ஒரு தனிப்பட்ட பாணி அது. போட்டியில் முதல் பரிசு கீதாவுக்கு தான் கிடைச்சிது. தான் பலவீனமாக நினச்ச அந்த தனித்துவம் தான் அவங்களோட பெரிய பலம்னு அவங்களுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது. மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்காம உங்கள் தனிப்பட்ட பலத்தை நீங்கள் நம்பினாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கும். அது உங்கள் பேச்சு திறமையாக இருக்கலாம், திங்க் பண்ணுற ஸ்டைலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிரச்சனையை அணுகிற வித்தியாசமான முறையாக இருக்கலாம். மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத உங்கள் பலத்தை நீங்கள் உணர்ந்து அதை வெளிப்படுத்துங்க. ஏன்னா உங்கள் பலம் என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, உங்கள் பலம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.